ஹே நான் உங்கள் நிதிஷ் தமிழ் கேம் பேசுகிறேன். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஸோ நான் ஏன் எத்தனை நாள் வீடியோ போடணும் எனக்கு ஒரே காண்டாயிடுச்சு. ஸோ அட்டானோஸ் பண்ண வேலையால். ஸோ அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நான் ஏன் இன்னும் சர்வீஸ் சீரிஸ் போட ஆரம்பிச்சேன்னா, ஸோ அன்றைக்கி பண்ண வேலை ஒருத்தன் தான். ஸோ அதனால தான். ஸோ அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, எல்லோரும் சண்டை போனதுக்கப்புறம் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன்னா, ஸோ நீங்களாம் இங்கே வந்துடுங்க, ஸோ இந்த மாதிரி சர்வரில் எல்லாம் ப்ளே பண்ணலான்னு சொன்னான்னா, ஆனால் அட்டோனோஸ்காரன் என்ன நினச்சான்னு தெரில, சர்வர் ஏதோ சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த வெப்சைட்டே உள்ளே போக முடியாமல் பண்ணிட்டான். சரி, அரை மணி நேரம் கழிச்சு போய் உள்ளே போய் ட்ரை பண்ண பார்த்தா வேர்ல்டே காமிக்கல. ஸோ எந்த சர்வருமே காமிக்கலன்னு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் போய் ஐடியெல்லாம் மாற்றி பார்க்குறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். ஸோ எதுவுமே வேலைக்கு ஆகலை. அப்புறம் என்ன போயிடுச்சுன்னா, இப்போ கடுப்பில் உட்காந்து நான் ஒரு 5-6 நாள் கடுப்பில் உட்காந்து எந்த வீடியோமே நான் எடிட் பண்ணல, எந்த வீடியோமே நான் எடுக்கவும் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து அப்படியே போட்டேன். ஸோ சரி அப்புறம் இதே உட்காந்து எப்படின்னு சொல்லி திருப்பி நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் இதை சரி கட்டுறதுக்காண்டி நான் வந்து இன்னொரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சர்வே பண்ணணும், ஆனால் நான் அதில் க்ரியேட்டிவ் மாறக்கூடாது. அதுக்கு ஒரே வழி ஹார்ட் கோரில் க்ரியேட்டிவ் மாறக்கூடாது. ஆனால் எனக்கு சர்வேவில் தான் பிடிக்கணும். அதனால தான் நான் இந்த மோட் பேக் கண்டுபிடிச்சேன். ஸோ ஆட்டோ டோட்டம். ஸோ இந்த ஆட்டோ டோட்டம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டம் வந்து அன்லிமிட்டடாக நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வந்துனே இருக்கும். ஸோ எத்தனை வாட்டி செத்தாலும். ஸோ அதனால தான் நான் இந்த பேக்கம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் ஹார்ட் கோரில் சர்வேவில் விளையாட போகிறோம். ஸோ அதனால தான். ஸோ ஓகே. ஸோ இதில் வந்து சீட்டிங் கொஞ்சம் லைட்டாக பண்ண போகிறேன். ஸோ எப்படின்னா, ஸோ நீங்கள் நமக்கு கிரியேட்டிவ்லாம் இல்லை. ஸோ வந்து ஹார்ட்கோரில் வந்து என்னென்ன நான் மோட் பேக் யூஸ் பண்ண போகிறேன்னா, ஸோ வென் கேப்சர் அண்ட் ஆட்டோ டோட்டம் அண்ட் வந்து இது நைட் விஷன். ஸோ அந்த 3 மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து மற்ற எதுவும் மோட் பேக்லாம் நான் யூஸ் பண்ணுற மாட்டேன் இல்லை. ஸோ அப்பப்போ வந்து நான் வந்து இது யூஸ் பண்ணிக்குவேன், வந்து ஈஸியாக கிராஃப்ட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ வந்து ஒன்றுனா அழுத்தி யார் கிராஃப்ட் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து கிராஃப்ட் பண்ணுறது மட்டும் அந்த மட்டும் அப்போ செகண்ட் எபிசோட் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் எபிசோடு. ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்டு ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ மறக்காமல் வீடியோ போயிடலாம். ஸோ நான் உங்கள் நிதிஷ், வெல்கம் டு நிதிஷ் தமிழ் கேமிங். ஸோ இந்த சீரிஸ் வச்சு ஒழுங்காக முடிக்க முடியாதுன்னு பார்ப்போம். ஹலோ கீஸ், நான் உங்கள் நிதிஷ் தமிழ் கேமிங் பேசுகிறேன். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ வழக்கம் போல் தான் அந்த சர்வர் பிரச்சனை ஆகிப்போச்சு. ஸோ அது என்னென்னு நான் இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படியே நடந்ததுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. அது என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஓகே, ஸோ இது புதுசாக ஒரு சீரிஸ் ஹார்ட் கோரில் சர்வைவல் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஹார்ட் கோரில் நம்மளுக்கு சாவே கிடையாது. எத்தனை வாட்டி செத்தாலும் நம்ம சாவ மாட்டோம். ஸோ இந்த சீரிஸ் பேர் பார்த்திங்கன்னா காட்டாவா சீரிஸ். ஸோ ஜோக். ஸோ இது யாரோட மனதையும் துன்புறுத்துறதுக்கல்ல. ஸோ இது சும்மா ஒரு பேர் தோணுச்சு. ஸோ அதனால் வச்சேன். ஸோ அதனால் இந்த சீரிஸ் பேர் காட்டாவா சீரிஸ். ஸோ இதில் எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா இது என்னோடய வேர்ல்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் இதில் தான் வீடியோ வரப்போகுது. ஹார்ட் கோரில் நம்மளுக்கு சாவே கிடையாது. ஏதோ ஒரு பைத்தியத்தனமாக பேசின்னு இருப்பேன். ஓகே இருங்க, இது லோடாகட்டும். லோடாகி முடிச்சு வேர்ல்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ முக்கியமான விஷயம், இது ஒரு செட் சீடு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து எனக்கு இந்த சீடை வந்து அமுச்சு விட்டார். ஸோ இதில் வந்து நான் ஏன் இந்த சீடை சூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குது, இந்த பயம். அது பயம் பேர் வந்து வாயில் வர மாட்டேங்குதே, மஷ்ரூம் பயம். அதில் வந்து மாப்ஜே ஸ்பான் ஆகுது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மஷ்ரூம் பயம். ஸோ செட் சீடு தான். ஸோ அதனால் கவலை இல்லை. கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் மாட் பேக்லாம் போட்டிருக்கேன். நைட் விஷனு அண்டு வந்து வென் கேப்சர் போட்டிருக்கேன். ஸோ வென் கேப்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீ எல்லாம் வேகமாக கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்களா, டோட்டம் வந்துருச்சு. ஸோ இது நம்ம எத்தனை வாட்டி செத்தாலும் இது அன்லிமிட்டட் டோட்டம் கையில் வந்துனே இருக்கும் மாற்றி. எங்கடா இங்கே இருக்குன்னு நீங்கள் மஷ்ரூம் பயம் தான் சொன்னாங்க. எங்க இதில் இறக்கி விட்ருக்கு. தம்பி மஷ்ரூம் பயம் நீங்களடா. இவ்வளோ பெரிய கேவ் உள்ளே போகுது. இல்லைங்க, 2 டிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சு பார்ப்போம். கண்ணு இன்னில் தென்படுதானு வீடியோஸு இதில் போயிட்டு இதெல்லாம் அதிகமாக தான்டா இருக்குது. இதுக்கு மேலே பயன்படுத்த முடியாதா? சும்மா அங்கே போய் திரிவோம். ஈஸி. என்கிட்ட வந்து மஷ்ரூம் பயமில் வில்லேஜு. ஓ மை கேட், வில்லேஜ் இருக்குன்னு அவன் என்கிட்ட சொல்லவே இல்லைப்பா. வில்லேஜ் கீஸ் லாவாப்புல். ஸோ நம்மளுக்கு வந்து நெதர் போர்ட்டல் வந்து கட்டுறது இந்த இதில் ஈஸியாக நினைக்கிறேன். ஓகே, வில்லேஜ் பக்கத்தில் லாவாப்புல்.
அண்ட் மஷ்ரூம் ஐலாண்டில் ஸ்பான் ஆகுனாங்க. ஒருவேளை சீடு எதுவும் ஒர்க் ஆகலையா? ஓகே, ஓரளவு பெரிய வில்லேஜாக தான் இருக்குது. அண்டு எனக்கு இதை உன்னை பார்த்தாலே பிடிக்காது. எதுக்குமே அவன் உதவ மாட்டான், படுத்து தூங்கினே இருப்பான் என்னைய மாதிரி. ஸோ உள்ளே வந்தானே பெட்டு தேவைப்படும். பெட்டை நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸோ ரொம்ப லேகியாக இருக்கே ஃபோன். அண்ட் ஒரு பெட்டு போதும். எதுக்கு நம்மளுக்கு வந்து வில்லேஜெல்லாம் தேவைப்படும் செஸ்ட்டுக்குள்ள இருந்துக்கு. நைஸ். ஃபுட்டுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரீ வந்து அப்புறமாட்டி எடுத்துக்கும், தேவைப்படும். எல்லாத்தையும் எடுத்துட்டானா? சீட். இது வந்து இப்போதைக்கு வந்து நம்ம நாலு மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ அது மட்டும் போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து வில்லேஜை தேவைப்படும். நம்ம வந்து வில்லேஜ் ப்ரீடிங் வந்து கட்டலாமல் ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ நிறைய ஃபார்மில் இந்த வேல்டில் கட்டலாமல் ஒரு பிளானில் இருக்கேன். அண்டு இந்த வேல்டை பார்த்துட்டு ஸோ சப்ஸ்கிரைபர் யாரும் நான் வரேன் சொன்னீங்கன்னா இதில் கூப்பிட மாட்டேன். ஸோ ஏன்னா போன வாட்டி எப்படி கூப்பிட்டு தான் நான் எந்த வேல்டுமே இது வரைக்கும் உருப்படி விளாண்டதே இல்லை. ஸோ அதனால் அதில் நான் சிங்கிள் பிளேயராக மட்டும் தான் நடப்புகிறேன். அதனால் மன்னிச்சுக்கோங்க, உங்கள் யாரையும் கூப்பிட முடியாது. ஏன்னா உங்களை மட்டும் கூப்பிட்டா மற்றவங்களாம் வரேன்றாங்களா. ஸோ அதனால தான். எவ்வளோ பெரிய வில்லேஜரா, பின்னாடி வரையும் போகுது. இங்கே பார்த்தீங்களா என்ன இருக்குன்னு? ஓ மை காட். ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் ஜாகிரதையாக தெரியணும். இது என்ன வித்தியாசமாக ஒரு வீடு நிற்கிது. என்ன டபுள் பெட்ரூமா? ஜஸ்ட்டு ஃபுட்டு அண்ட் ஏன்டா வர மாட்டேங்குது? ஏன்டா ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஓகே. ஸோ வில்லேஜெலாம் லூட் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நான் இந்த வீடை பார்த்தேன். ஸோ இந்த வீடை பார்த்ததுக்கப்புறம் நான் போய் அதில் போய் லூட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து உள்ளக்க நுழைஞ்சிட்டேன். என்ன வில்லேஜ் பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ பெரிய வில்லேஜில் ஒரே ஒருத்தன் தான் இந்த மாதிரி வீடு இருக்குது. இந்த வீடு பேர் வா 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். நைஸ் லூட்ரா. அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு குதிரை மட்டும் கிடச்சா போதும். அண்ட் இந்த பெஸ்ட் பிளேட்டை போட்டுக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் எதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் படலை. ஸோ அதுக்கப்புறம் தேவையான ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நான் மஷ்ரூம் ஐலண்டை தேடி இருக்கும்போது தான் நான் இவனை பார்த்தீங்களா ஸ்குவாட் வச்சுன்னு வரான். சவுடா செத்து தோட ஸ்பாடை கீழே போடலாம் போயிட்டாயா. ஐயோ மஷ்ரூம் ஐலாண்ட் எங்கேயோ இருக்கு. மஷ்ரூம் சீடு தான் ப்ரோ என்கிட்ட சொல்லி கொடுத்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் மஷ்ரூம் ஐலாண்டை தேடி நான் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மஷ்ரூம் பயம் வந்து இங்கே எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்கான்னு சொல்லி நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அண்டு கிளம்பும் போது தான் எனக்கு தெரிஞ்சு ஸோ சுத்தமாக என்கிட்ட வுட்டே இல்லைன்னு பக்கத்தில் உள்ள வில்லேஜெல்லாம் உடச்சி இருந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து போட்டு செஞ்சுட்டு நான் வந்து கிளம்ப ஆரம்பித்தேன். ஸோ நானும் ரொம்ப தூரம் போய் பார்த்தேன். ஸோ எங்கேயும் மஷ்ரூம் ஐலாண்ட் கண்ணில் தென்படுற மாட்டே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் உனக்கு ஃபோன் அடிச்சுட்டு கேட்டு நான் வந்து அதுக்கப்புறம் தான் வீடியோ கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் மஷ்ரூம் ஐலாண்ட் வந்து ஆப்போசிட்டில் இருந்திருக்கு. ஸோ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் திருப்பி நான் மஷ்ரூம் ஐலாண்ட் நோக்கி நான் போய்கிட்டு இருந்தேன். ஸோ வெற்றிகரமாக போட்டு செஞ்சிட்டோம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எல்லோரும் நீங்கள் கேப்டன்னு கூப்பிடுங்க. கேப்டன் நிதிஷ்குமார். ஓகே. படகுல பிரச்சனைப்பா. ஸோ அது என்ன இது? அண்ட் ஏதோ ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே இதுவா? நம்ம வந்து இதெல்லாம் அப்புறமாடி தெரிக்கும். எனக்கு இப்போ மஷ்ரூம் ஐலாண்டு வேணும். ஸோ மஷ்ரூம் ஐலாண்டு வந்து வெயிட் பண்ணுங்க. நான் அவனுக்கு ஃபோன் அடிச்சு மஷ்ரூம் ஐலாண்டு எங்கடா வேணுன்னு கேட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. A few minutes later. ஸோ நான் அவன்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டதில் ஏதோ வில்லேஜ் பக்கத்துலேயே அந்த ஒரு பாதைக்கு நேராக போனால் வரும்னு சொன்னான். ஸோ இப்போ நான் வந்து திருப்பியும் வில்லேஜுக்கு போகணும். வில்லேஜ் வந்து குவான்டிட்டி வேறு ஆன் பண்ணல. ஸோ வில்லேஜ் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரில. அண்ட் வில்லேஜர் வந்து எந்த சைடு இருந்தான்? போவோம்.
ஏதோ ஒன்று ஏதோ ஸ்ட்ரக்சர் பார்த்தேன்ல, அங்கே தான் வில்லேஜ் வந்துச்சு பக்கத்தில். அண்ட் எஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து வில்லேஜை பார்த்துட்டோம். அண்ட் அந்த வில்லேஜர் போட்ட பாதைக்கு நேராக போக சொன்னாப்புல. எந்த பாத்து? இந்த பார்த்தா இதுக்கு நேராக போகணுமா? ப்ரோ இதுக்கு நேராக போகணுமா இல்லை அங்கிட்டு ஒன்று இருக்குது அதுக்கு நேராக போகணுமா? ஒழுங்காக சொல்கிறாண்ணா. ஓகே, இதுக்கு நேராக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம் இதுக்கு நேராக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அவர் வந்து சொன்னது வந்து மலையை ஒட்டியே போ, ஸோ அதுக்கு நேராக உள்ள பார்த்த நேராக போனால் இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் அப்புறம் எப்படியோ கடைசியில் நான் வந்து மஷ்ரூம் பாயமாக கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் மஷ்ரூம் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, நான் அவர் வேறு தப்பாக நினச்சிட்டேன்ப்பா, சாரிப்பா. அண்ட் நம்மளோட முதல் எப்படி சொன்னாலும் தப்பாக தான் ஆகுமே. நான் இது எப்படி சொல்லுவேன்? தம்பி ஏய் போட்டில் ஏறுறான். இதை உடச்சிட்டு இதையும் உடச்சிட்டு பெட்டை போட்டு தூங்கிட வேண்டியதான். அண்டு வெற்றிகரமாக நம்ம நைட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படியா நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு இரவு அப்படி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இரவை வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக ஸ்கிப் பண்ணியாச்சு. அண்ட் ஏரா ஓகே, ஃபஸ்ட்டு இதை போயிடலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஏதோ பெரிய கேவ் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போய் மைண்ட் பண்ணால் அயன் நிறையா இருக்குன்னாங்க. அண்ட் அயனையும் மைண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அயன் ஆர்மர் மாறுறது நம்மளுக்கு கொஞ்சம் உசிதமான செயல் இந்த கேவா. ஸோ இது கேவே இல்லை, சங்கட்டம். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து முன்னாடியே கட்ட வேணாம், இடையே போனால் இங்கே ஒரு கேவ் இருக்குது. அண்ட் இதை பார்க்க கேவ் மாட்டே இல்லை, ஏதோ உள்ளே போன மாட்டம் இருக்குது. ஃபுட் இல்லை, நம்மளுக்கு பிரெட் இருக்கிற கவலையே. அண்ட் நான் வந்து கூடிய சீக்கிரமாக வில்லேஜ் ப்ரீடிங் செஞ்சாகணும். ஸோ எஸ், அயன் ஃபார்ம் வந்து கட்டணும். அண்ட் வில்லேஜ் ப்ரீடிங்கும் கட்டி தொலையணும். ஹெச்பி ஃபார்ம் கட்டணும். எல்லாம் நிறையா ஃபார்ம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கேவ் தேவை. ஸோ இங்கே தான் எங்கேயோ கேவ் இருக்குன்னாங்க. எங்கே இருக்குது? என்னை விட்டு போய் தனியாக ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணி விளாண்டுருக்காங்க, சங்கட்டம். அண்ட் கேவை பார்த்துட்டேன். கேவ் எவ்வளோ பெரிய கேவ்! வா, ஓ ஷிட் ப்ரோ, ஷிட். ஓகே, நம்மளுக்கு வந்து அந்த பக்கம் போய்க்கோம். ஸோ அந்த பக்கம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. என்னடா வேல்டு ஆரம்பிச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, எந்த சம்பவம் நடக்கலையேன்னு நினச்சேன். கடைசியில் எந்த சம்பவம் நடந்துருச்சு. ஐயோ எப்படா நான் கீழே விழுந்தேன், எப்படி நான் மேலே போவேன்? ஓட்டை இருந்ததே நான் பார்க்கலையா? ஷிட். இதில் போயிட்டு ஓகே. அண்ட் மஷ்ரூம் வெட்டிக்கிறோம். நம்ம இந்த பக்கம் வந்தாச்சு. ஸோ இந்த கேவுக்குள்ளே தான் நம்ம வந்து இப்போதைக்கு மைனிங் போக போகிறோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து நம்ம அயன் ஆர்மர் ஃபுல் செட்டு மாட்டுறது வந்து உசிதமான செயல். அண்ட் இங்கே ஒரு பாதை போதா கேவுக்கு? ஓகே, இது பாதை இல்லைப்பா, ஏதோ முட்டை சந்து மாட்டா இருக்குது. நம்ம வந்து அந்த இதுலேயே போவோம். ஸோ வந்து இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டாக வேணும். அண்டு இங்கே கிடைக்கும். ஸோ பேஸை வந்து நான் வந்து இங்கே கட்டிக்கலாம் ஒரே முடிவாயிட்டேன். ஸோ இங்கே வந்து கட்டிக்குவோம் பேஸை. அப்புறம் வந்து ஏன்னா ஃப்ளாட்டாகவும் இருக்குது, ஓரளவுக்கு இங்கே ஒரு ஃப்ளாட்டாகவும் இருக்குது. இங்கே பிடிக்குமா? இந்த மூலையில் ஒரு இடத்துல கட்டிக்குவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டு, கிராஃப்டிங் டேபிள், இன்னும் ஒன்று வைக்கணும். வெயிட் பண்ணுங்க.
ஓகே, நல்ல வேலை நான் ஒரு காப்பிள் ஸ்டோன் இருக்காதுன்னு நினச்சிட்டேன்ப்பா. போயிட்டு பெட் செக்ஷனில் போயிட்டு ஃபர்னஸ். ஓகே, இப்போதைக்கு இதுதான் நம்ம பேஸ். ஸோ மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸுக்கு பிடிச்ச இது ஒரு இப்போதைக்கு இதுதான் நம்மளோட பேஸ். இங்கே ஒரு ரீஸ்பான் பாயிண்ட்டு. ஸோ ரீஸ்பான் பாயிண்ட் வைக்கிறது வேஸ்ட்டு. ஸோ இதுக்கு நான் ரீஸ்பான் பாயிண்ட் வச்சுருந்துடல. அண்ட் நான் சொன்ன மாதிரியே ஒரு செஸ்ட்டு செஞ்சுக்குவோம். ஸோ ஏன்னா வெயிட் மினிட். ஓகே, உட்டு ஓரளவு இருக்குது. நம்மளுக்கு வந்து உட்டு பற்றாக்குறையாக வரப்போகுது. ஸோ அதனால் உட்டு மைனிங் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து சிறந்த இது. இருக்குது நம்ம பட்டன் செஞ்சுட்டேன். ஆசை செஸ்ட்டு செஞ்சு அண்ட் இங்கே ஒன்று வச்சுட்டு. ஸோ போட்டு வந்து தேவைப்படும். நான் வந்து போட்டு எதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டிக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மைனிங் போகலாம். ஸோ கேவ் கிட்ட போயிடலாம். ஸோ நான் ஏன் போட்டு செஞ்சேன்னு நினைக்கிறீங்கன்னா, போட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கிடணும். டேமேஜே விழுகாது. சரி, அவ்வளோதும் பிரெயின். காப்பர் வந்து அயன் கிடைக்கலன்னா காப்பர் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அண்டு இறங்கி. ஓகே, நான் வந்து நைட் விஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் இது வாட்டராடா சீட்ரா. இது எதுவும் எனக்கு அவ்வளோ பெரிய கேவ் மட்டும் தெரியல. பார்த்தீங்களா, அயன் ஓரளவு அயன். ஸோ லாட்டிஸ். அயன் கொஞ்சம் மைனிங் பண்ணிக்கோம். ஸோ நம்மளோட வேர்ல்டோட ஃபஸ்ட்டு அயன் வெற்றிகரமாக நம்மளோட ஃபஸ்ட்டு அயன் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஏகப்பட்ட அயன் வந்து நிறையா கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு அயன் மைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஒரு பொருள் கிடச்சிச்சு. ஹோலி ஷிட், டைமண்ட் நம்மளோட வேர்ல்டோட ஃபஸ்ட்டு டைமண்ட். 2 டைமண்ட் இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் டைமண்ட் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி நோண்டுறது வந்து உசிதமான செயல். ஏன்னா அதை சுற்றி வந்து ஒரு டைமண்ட் 2 டைமண்ட் ஏதாச்சும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுற்றி நோண்டி பார்த்துக்குங்க. ப்ளீஸ்டா இன்னொன்று கொடுத்துங்கடா. மோஜெல்லாம் தெரியும், கண்ணே இல்லை. ஓ மை காட். என்ன அதுக்குள்ளேயும் வந்து கிடச்சி. ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் வந்து கோஆர்டினேட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து -26 டைமண்ட் கிடைச்சி. எஸ், நீங்கள் நினச்சது கரெக்டு தான். ஸோ எனக்கு வந்து டைமண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மைனிங் பண்ணி தெரிஞ்சா திருப்பி ஒரு டைமண்டு. என்னடா டைமண்ட் இப்போவே கிடைக்குது. ஐயோ அயன் மைன் பண்ணுவாங்க டைமண்ட். ஓகே, ஒரு பிக்காக்ஸ் ரெடிப்பா. ஒரு பிக்காக்ஸ் ரெடி. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் பெருசாலாம் கிடைக்கல. ஸோ நிறைய அயன் தான் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் மைனிங் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது தான் நான் இன்னொரு டைமண்டையும் பார்த்தேன். என்னடா இது நம்மளுக்கு வந்த லக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அயன் ஆர்மர் வந்தோன்னா டைமண்ட் ஆர்மரை மாற்றிடுவீங்க. பிறகு டைமண்ட் ஆர்மர் இருக்குது. ஓ மை காட். ஓகே, 2 டைமண்ட். அண்ட் பக்கத்துல நோண்டி பார்த்துப்போம். ஸோ மோஜோலாம் இருக்குது. மனசாட்சின்னு ஒன்று இருக்கான்னு பார்ப்போம். சாரி மோஜோ சாரிப்பா. ஓகே, மைன்கிராஃப்ட் எனக்கு மனசாட்சியே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வேறு எதுவும் பெருசாலாம் எதுவும் கிடைக்கல. ஸோ அயனு கோல்டு அந்த மாதிரி தான் கிடச்சிருந்துச்சு. அப்புறம் லேபிஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ வந்து நான் ஒரு ஸ்டாக் அயன் வந்தோடனே நான் வந்து கேவ் விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்படா மைண்ட் பண்ணி போயிருப்பேன். நான் அதுக்குள்ளே போயிருந்தேன். மனசாட்சி இருக்கா? அண்டு எனக்கு தெரிஞ்சு பேக்ரவுண்டில் டிவி சவுண்டு ஓடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வேறு தெரியுதா கேட்குதா இல்லையான்னு வேறு தெரியாது. பெட்டு இங்கே வச்சேன். ஸோ அந்த பக்கம் வச்சேன்னா எந்த பக்கம் வச்சேன்னா வேர் இஸ் பெட்? அந்த இருக்கு. ஓகே, நம்ம வந்து அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ 64 ஸ்டாக். ஒரு ஸ்டாக் நான் வந்து கோல் இதுக்குள்ள வச்சுன்னு ஒரு 4 இது மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன். 3 வச்சுட்டு ஒரு வாட்டர் பக்கெட் மட்டும் செஞ்சுட்டு அண்டு டைமண்ட் பிக்காக்ஸ் செஞ்சுக்குவோம்.
டைமண்ட் பிக்காக்ஸ் ஓகே ஸ்டிக்கு இல்லையா விட்டுங்க ஸ்டிக்கு டைமண்ட் பிக்காக்ஸு இப்போ வந்து இன்னும் ஒரு 3 இருக்குது. ஆக்ஸி செஞ்சுக்குவோமா ஸ்குவாடு செஞ்சுக்குவோமா? ஓகே ஆக்ஸி செஞ்சுக்குவோம். வேறு எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ நம்மள்ட்ட டோட்டம் இருக்கிறதுனால ஆக்ஸி செஞ்சுக்கிட்டேன் நான் வந்து. அப்புறம் வந்து ஒரு 3 ஓகே 3 வந்துருச்சு. ஓகே 4 வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு வாட்டர் பக்கெட் செஞ்சுக்கணும். ஸோ வாட்டர் பக்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாட்டர் பிடிக்க தான் வாட்டர் பக்கெட்டு அண்ட் லாவாவும் பிடிச்சிட்டு வருவோம். ஸோ ஓகே இப்போ வந்து நம்மளோட போட்டுங்க இருக்கா? ஓகே நான் வந்து போய் அப்சர்வ் வந்து மைண்ட் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ நான் வந்து வில்லேஜ் பக்கத்தில் வந்து ஒரு இது பார்த்தேன். அண்டு வில்லேஜில் எந்த பக்கம் இருந்துச்சு? நெக்ஸ்ட்டு நான் வில்லேஜ் பக்கத்தில் இருந்த லாவா பூல்லேருந்து அப்சர்வன் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு நானும் டைமண்ட் பிக்கெக்ஸ் எடுத்துகிட்டு வில்லேஜுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வில்லேஜ் போகிறவள்ள வேறு எதுவும் புதுசாலாம் பார்க்கல. ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து ஸ்பீட் பண்ணி விட்டேன் நான் ட்ராவல்லாம். வில்லேஜுக்கு போயிட்டு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் வில்லேஜுக்கு போய்க்கிறேன். ஓகே வெற்றிகரமாக வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ வந்து ரொம்ப நேரம் டைம் ஸோ சுற்றி போயிட்டு இருந்தேன். ஸோ மண்டையை சுற்றி தலையை சுற்றி வந்துக்கிருந்தேன். ஸோ வில்லேஜுக்கு போட்டு உடச்சத்துக்குவோம். அண்டு அப்புறம் வந்து இதை நான் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு நேராக போகணும். ஸோ வந்து இந்த வீட்டுக்கு நேராக தான் போகணும். ஸோ வந்து எங்கேயோ வந்து நம்ம வந்து ஸ்பான் ஆன வந்து அங்கேயே இருக்குது. வேர்ல்டு ஸ்பான் ஆன இடத்துல பக்கத்தில் தான் ஸோ நான் வந்து இது பார்த்தேன். ஸோ அதனால் அங்கே போகணும். ஸோ அதனால் நான் இதுக்கு மேலே ஏறணும். இதுக்கு மேலே நான் எப்படி ஏறுவேன்? என்னடா வில்லேஜ் கட்டியிருக்கீங்க, ஒரு பாதை போட மாட்டிங்களாடா? பாதை போட்டிருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். ஸோ வந்து ஓகே மெண்டல் தனமாக போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மெண்டல் தனமாக போட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மெண்டல் தனமாக போட்டு வச்சுருக்காங்க. வெறியாவது ப்ரோ எனக்கு. ஓகே வாட்டரை பிடிச்சிட்டேன். எடுத்துனேன். ஐயோ ப்ரோ நான் ஒரு பைத்தியம் ப்ரோ. ஷிட் எடுத்துட்டு ஓ மை காட். ஓகே வில்லேஜ் தானே இருக்கும். பெட்டு ஸோ வந்து நம்ம வெற்றிகரமாக ரெண்டாவது நைட்டே ஸ்கிப் பண்ணிடுவோம். அண்டு ஃபுட்டும் இல்லை, ஃபுட்டு பற்றாக்குறையாக இருக்கியா ப்ரோ? அதோட ஃபுட்டே பற்றாக்குறையாக இருக்கா? வெளிலப்படா கதை போட்டுறடி. ஓகே அண்ட் ஓகே நைட் ஆயிடுச்சு. தூங்க தம்பி. ரீஸ்பான் பாயிண்ட் எதுக்கு செட் பண்ணுறான் ஹார்ட் கோரில்? ஓகே இப்போ எங்கேயோ ஸ்பான் ஆகணும் ப்ரோ எங்கேயோ. ஸோ அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி கடைசியில் நான் வந்து லாவா போல் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம வந்து இங்கேயே நீங்கள் நினைக்கலாம் ஸோ இங்கேயே போர்ட்டல் கட்டி போக வேண்டியதானே ப்ரோன்னு நினைக்கலாம். ஸோ எனக்கு வந்து 5 பேஸ் கிட்ட வேணும் போர்ட்டல். ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து நான் அப்சைடை நான் மாற்றிட்டு அப்படி எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஸோ அதான் நிறையா அயன் இருக்கே, நிறைய பக்கெட்ஸ் வந்து அப்படியே அங்கேயே போய் செஞ்சுக்கலாமேன்னு. ஸோ எனக்கு வந்து மைனிங் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த வேலையை எடுத்துக்கிட்டேன். இது போதும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் 10 அப்சர்வியன் வேணும். 10 எடுத்துக்கோம். ஸோ ஓகே இது வந்து உடைக்கிறதுக்கு எப்படியும் ரொம்ப நேரம் ஆகும். ஓடி ஷிட் கீழே லாவா இருக்கா என்ன? மைனிங் பண்ணி மொத்தமாக மைனிங் பண்ணிவிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டு நான் வந்து உங்களை வந்து மைனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ ஃபைனலி வந்து அப்சர்வன்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அண்டு நான் வந்து இப்போ வந்து பேசிக் கிளம்பி தான். ஸோ பேசிக் கிளம்பி நம்ம வந்து அப்சர்வனை பேஸ் பண்ணிட்டு நெதருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு வேண்டியதான். ஸோ நான் உங்களை வந்து பேஸ்க்கு போய்ட்டு வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன்.
ஸோ நான் பேஸுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தேன்ல. ஸோ இதை வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட்டு பற்றாக்குறை நேரம் எல்லாத்தையுமே நான் மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அண்டு வந்து வில்லேஜரையும் நான் ப்ரீட் பண்ணுறதுக்கு வந்து வில்லேஜரை வந்து நான் அப்புறமாட்டி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நான் இதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு ஸோ நான் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, இது எல்லாத்தையுமே மைண்ட் பண்ணிட்டு நான் உங்களை வந்து பேஸுக்கு போயிட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, நான் உள்ள எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே நான் வந்து பேஸுக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களை பேஸுக்கு போயிட்டு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். வெற்றிகரமாக வந்து நம்ம வந்து பேஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ வந்து இதில் போட்ட அயன்லாம் எடுத்துருவோம். மை காட், ஃபியூல் இல்லைப்பா, ஃபியூல் முடிய போகுது. அண்ட் வந்து இந்த அப்சர்வன் இங்கே போட்டுருவோம். ஸோ வந்து ஓகே, இதுக்கு நேராக போட்டுருவோமா, அது இங்கே போட்டுருவோம். ஸோ வந்து 1 2 ரேட்டு ஐயோ மாற்றி வச்சிட்டேனே. ஓகே அண்டு ஓகே இப்போ வந்து லெதர். ஆஹா ப்ரோ 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 ஃபின்ட் அண்ட் ஸ்டீலே எடுக்க மறந்துட்டேன் ப்ரோ. ஷீட் ப்ரோ. ஓகே நான் ஷீட் திருப்பி வில்லேஜுக்கு போகணுமா ப்ரோ? காண்டு ப்ரோ. ஷீட் ப்ரோ ப்ரோ ஃபின்ட் அண்ட் ஸ்டீல். ஷிட் ப்ரோ, ஷிட் ப்ரோ. வெயிட் பண்ணுங்க, நம்ம அந்த கேவுக்குள்ளே பார்த்தோமா? கிரேவல். ஓகே ஓகே, கிரேவல். ஓ, கிரேவல் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்க, பாருங்கள் அந்த ஒரு கிரேவலில் எப்படி நான் வந்து இப்போ ஃப்ளிண்ட் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வெயிட் பண்ணுங்கள், எங்கே ஸ்டிக்கு? எங்கடா ஸ்டிக்கு? ஸ்டிக் இல்லையா? அத்தனை ஸ்டிக் இருந்துச்சு, ஸ்டிக் இல்லைங்கிறீங்க. ஏய் எங்கடா அது ஸ்டிக்கு? ஓகே இது வேலைக்கே ஆகாது. வெயிட் பண்ணுங்க, நான் வந்து எங்கடா அது ஷவல்? வாடா தம்பி, எங்கடா அந்த கேவு? இந்த வேலை கேவுக்குள்ள வந்து இது இருக்குப்பா. கிரேவல் 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 கிரேவல். மிஸ்டர் கிரேவல் எங்கே இருக்கீங்க மிஸ்டர் கிரேவல்? அப்பா அடி. கிரேவல் 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 கிரேவல். இந்த இருக்கு கிரேவல். ஐயோ ஐயோ அப்பா, எவ்வளோ ஃபில்ட்டு! அவ்வளோதான். ஒன்றா மைண்ட் பண்ணி ஃப்ளிண்ட் எடுத்து மொத்தமாக மைண்ட் பண்ணி மொத்தமாக எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்ம தான். ஸோ ஃப்ளிண்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் மேலே போயிட்டு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் ரெடி பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் நெதர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டேன். கிராஃப்டிங் டேபிள். ஸோ ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். ஸோ ஈஸ் வெற்றிகரமாக வந்து நெதர் போர்ட்டல் வந்து நெதருக்கு என்ட்ராக போகணும். ஸோ இப்போ வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு நல்ல இடமா ஸ்பான் ஆகுது, நல்ல இடமா ஒரு ஸ்பான் ஆகுது, நல்ல இடமா ஒரு ஸ்பான் ஆகுப்பா, நல்ல இடமா. இது எனக்கு பிடிக்காத இதுடா. சோல் ஸ்டாண்டில் போய் இது வாங்கிருக்கடா. ஷிட்ரா டே, சோல் ஸ்டாண்டில் போய் இது வாங்கியிருக்கு ப்ரோ. இதை வச்சு இது செய்யலாம், கேம்ப் ஃபயர். ஓகே, இதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து ஒரு பேஸாக இருக்கிறது. அண்டு வந்து தம்பி எவன்டாவன் கையில் என்ன இருக்குன்னு தெரியுமா? டைமண்ட் ஆக்ஸ்டா. ஓ மை காட், நேராக ஆட்கூரை வந்து செத்துருப்போம் அதில். ஸோ முதவே நிறைய அடி செத்தோம். ஓகே, நம்ம வந்து இதை மட்டும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோமா? ஓகே வேணாம், நான் வந்து அடுத்த எபிசோடில் பார்த்துக்குவோம் எல்லாத்தையும். அண்ட் இப்போவே வந்து
நேரம் ஆயிடுச்சு. ஸோ வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட வரப்போகுது. ஸோ இந்த இது சின்ன ஒரு ஃபார்ம் மட்டும் செஞ்சு முடிச்சுக்கோமா. ஒரு வீடு மட்டும் செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபுல் ஆர்மர் செட்டுக்கு மாறிப்போம். ஸோ ஆர்மர் செட்டு மாறிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து அவுட்ரோ கொடுத்துக்குவோம். வந்து இப்போ வந்து நம்மள்ட்ட என்ன இருக்குது, செஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா அது வில்லேஜுக்காரன் கொடுத்தான். வில்லேஜுக்காரும் இப்போ வந்து ஒரு லெகின்னு, ஒரு பூட்டு அண்டு அவ்வளோதான். லெகின் பூட்டு மட்டும் போதுமா? போய் சாரிப்பா, ஹெட்டு மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஓகே, ஹெட்டு முடிஞ்சிச்சு. ஓகே, ஃபுல் ஆர்மர் செட்டு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆர்மர் செட்டோட அப்படியே கரெக்டாக நிற்கிறோம். ஓகேவா, ஃபுல் ஆர்மர் செட்டு. வெயிட் பண்ணுங்கள், ஸ்கின்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் கழட்டி வச்சுக்கினேன். ஓய் ஒன்றரை கொடுத்துக்கோமா. ஓய் ஸோ வந்து நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தோன்னா, ஸோ நெதரை பில்டப் பண்ணி ஸோ நெதர்க்குள்ளே போயாச்சு. அண்ட் நெதர் போர்ட்டலையும் பில்ட் பண்ணி நெதர்க்குள்ளே போயாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ வில்லேஜ் பக்கத்துலேயே ஸ்பான் ஆனனால ஸோ வந்து லாவா புல் வச்சு நெதர் கட்டியாச்சு. அண்ட் வந்து ஃபுல் அயன் ஆர்மர் செட்டுக்கு மாறிட்டோம். ஸோ ஃபுல் அயன் ஆர்மர் செட்டு. அண்ட் ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில் பண்ணோம். ஸோ வந்து வீடியோ கொஞ்சம் வந்து ப்ராக்ரஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸ் வந்து தரமாக உங்களுக்காண்டி ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அண்ட் நான் இதில் கட்ட போகிற ஃபார்ம்லாம் தனித்தனியாக வீடியோவும் போட போகிறேன். அண்ட் வந்து நான் இதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் வீடியோவாக போடுறேன். நான் ஸோ நிறையா ஃபார்ம் பெட்டர் உள்ள எல்லா ஃபார்முமே நான் அதில் கட்டலாமல் ஒரு பிளானிங்கில் இருக்குது. அண்டு எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது வந்து ஷர்மான் ஒருத்தர் வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணிட்டு வேணால் போவார். ஸோ அப்போ அவர் வருவாரா இல்லையான்னு தெரில. அண்டு அதையும் பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஓஷன் மாதிரி மட்டும் தெரியலாம்ட்டுருக்கேன். ஸோ வந்து நான் அதில் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அண்டு வந்து நான் வந்து ப்ரீடிங் ஃபார்மும் கட்டணும். ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய். அண்ட் மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காண்டி நிறையா வீடியோஸ் வந்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டுக்கிறேன். ஆனால் வந்து சப்ஸ்கிரைபே யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைபரை மட்டும் 30 விட்டுக்கோங்க. ஓகே, பாய்.